தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 21ஆம் தேதி. உருவாக்கப்பட்டதிலேயே உன்னதமானது. தேவனது படைப்பிலே நீங்கள் உன்னதமானவர்கள். வானங்களை படைக்கும்போது தேவன் எவ்வளவு வல்லமையை முதலீடு செய்திருப்பார். சூரியனை உருவாக்கும் போது எவ்வளவு, இந்த பூமியில் காணப்படும் ஆயிரக்கணக்கான தாவர வகைகளை உண்டாக்கும் போது எத்தனை ஆற்றலை பயன்படுத்தி இருப்பார். தேவன் தமது குமாரனுடைய சாயலாக நம்மை சிருஷ்டிக்கும் போது எல்லா வல்லமையையும் பலத்தையும் முதலீடு செய்திருக்கிறார். நாம் எப்படி உருவாக வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அப்படியே நம்மை உருவாக்குவதில் தேவனுடைய சகல வல்லமைகளும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது தேவனிடம் உள்ள வல்லமையில் கொஞ்சமல்ல, அல்லது கொஞ்சம் அதிகமல்ல, ஆனால் எல்லா வல்லமையும். அவரது கொஞ்ச வல்லமையினால் உருவாக்கப்பட்ட அண்ட சராசரங்களே இவ்வளவு நேர்த்தியாக இருந்தால், நம்மில் கிரியை செய்கிற அவரது முழு வல்லமையால் உருவாக்கப்பட்ட நாம் எப்படி இருப்போம்? வார்த்தை இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கர்த்தர் உன்னதமான ஒன்றை உருவாக்குகிறார். நிச்சயமாக அவரது படைப்பிலே நீங்கள் ஒரு உன்னதமே. மனிதன் தேவனது திட்டத்திற்கு அப்படியே முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது அவர் தனது வல்லமை முழுவதையும் அனுப்பி படைப்பிலெல்லாம் மிக உன்னதமானதாக நம்மை உருவாக்க இயலும். தேவனுக்கு உன்னை இன்றே வளைந்து கொடுப்பாயா? கடலையும் அதிலுள்ள எல்லா உயிர்களையும் உருவாக்க அவர் எவ்வளவு செலவிட்டிருக்க கூடும்? சிறிதும் பெரிதுமான எல்லா மிருகங்களை உண்டாக்க அவர் எவ்வளவு செலவிட்டிருக்க கூடும்? அதை சிந்தித்து பாருங்கள். இன்று நீங்கள் உங்களை தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுப்பீர்களா? அவர் உங்களை பலப்படுத்துவார். எவ்வளவு அதிகமாக அர்ப்பணிக்கிறீர்களோ அவ்வளவாக அவர் தமது சிறந்த நோக்கத்தை உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் கிரியை செய்ய முடியும். எல்லாம் முடிந்த பின் அது நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மேலாக இருக்கும். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.